அல்லிநகரம் இந்து எழுச்சி முன்னணி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேனி அருகே அல்லிநகரத்தில் இந்து எழுச்சி முன்னணி மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் 24ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட இணை அமைப்பாளர் செல்வபாண்டியன் தலைமை வகித்தார். தேனி நகர துணைச் செயலாளர் ராஜேஷ்கண்ணன் முன்னிலை வைத்தார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சக்திவேல் கூட்டத்தை வழிகாட்டிட சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஆலய பாதுகாப்பு மாநில அமைப்பாளர் மானனீய சுவாமி சுடலை ஆனந்தா கலந்து கொண்டு ஆசி வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்து எழுச்சி முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் சமூக ஒற்றுமை, இந்து சமுதாய முன்னேற்றம், மக்கள் நலன் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் அடிப்படை பிரச்சினைகள், விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, விவசாயிகள் குறைகள், குடிநீர் மற்றும் சாலை வசதிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் குறித்து கவனம் செலுத்தாமல் மக்கள் நலனுக்கு தொடர்பில்லாத பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது வருத்தமளிக்கிறது என்றும், தமிழக சட்டசபையில் அரசின் செலவு கணக்கு மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக பொதுமக்களிடையே உள்ள ஐயங்களை தீர்த்து வைக்க வேண்டும். மக்கள் வரி பணத்தை வெளிப்படைத்தன்மையோடு பயன்படுத்த வேண்டியது அரசின் கடமை. தமிழக அரசு மக்கள் நலனுக்காக முன்னுரிமை வழங்கி செயல்பட வேண்டும். அனைத்து செலவு கணக்குகளும் வெளிப்படையாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும், கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சம்பவம் மனிதநேயத்தை கொடூரமான செயலாகும். இந்த குற்றங்கள் சமூகத்தின் மனசாட்சியை கேள்விக்குறியாக்குகிறது. இந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான, விரைவான தண்டனை வழங்க வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். திருச்சி அரசு மருத்துவமனையில் படித்து வந்த செவிலியர் மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்து எழுச்சி முன்னணி சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு, அவரது இழப்பால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கு அரசு அறிவித்துள்ள அரசு வேலைவாய்ப்பை தகுதி அடிப்படையில் விரைவாக வழங்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.